யாழ்ப்பாணம் இப்போ பாரு கச கச கசன்னு ஒரே ரஷ்ஷாக நொய்ஸியாக ட்ராஃபிக்காக இருக்கிற யாழ்ப்பாணம் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தானே வேணும். சூப்பராக இருக்குது, நல்ல அமைதியாக யாழ்ப்பாணம் வர இதுன்ற மாதிரி இருக்குது. ரீசெண்ட் டேஸில் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பண்ணை இப்போ தான் திருத்தி எல்லாம் வடிவாக வச்சவங்க சரியான சனம். ஒரு சுற்றுலா மையமாக இது இருக்குது. ஆனால் இதில் குறையன்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வெயில் காலங்களில் பாசியல் கடலுக்கு இருந்து வெளியில் வந்து கொஞ்சம் ஒரு மனம் உண்டடிக்கும். ரெண்டாம் நாளும் பண்ணைக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு சில விஷயங்கள் காட்ட மறந்து போன இதில் அதனால் இன்றையும் சேர்த்து போட்டு தான் நாங்கள் காட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி தான் சுற்றி வர லைட்டுகள் எல்லாம் ஹாபரில் கப்பல் எல்லாம் பார்க் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரால் பண்ணிகளுக்கு அங்கங்கே கூட அடித்து லைட் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரம் இஞ்சால் அந்த ரோட் லைட்டுகள்லாம் நாங்கள் எல்லாம் தெரியும். காக்கதீவு அப்படியே போகிற ரோட், இஞ்சால போனீங்கன்னா உருவாத்துறை போகிற ரோட். இது வந்து இப்படியே இருக்கும். இன்னும் கலகலப்பாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நோமல். வாங்க வாங்க போங்க போங்க டோக்கன் எடுத்தீங்களா? பாஸ் எடுத்ததா? இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு 10 மணிலேருந்து 4 மணி 5 மணி வரைக்கும் வெளியில் வலிக்குது. அவ்வளோ ரஷ்ஷாக வெயிலண்டா சும்மா கொளுத்தி எறியுது. வெளிநாட்டிலேயும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான். ஸோ இப்படி ஒரு கூலான கிளைமேட் வந்து யாழ்ப்பாணத்தில் அதுவும் டவுன் ஏரியாவில் இப்படி இருக்குமெண்டா வந்து எவனுக்கு தான் ஆசை இல்லை. நாங்கள் வந்து இன்றைக்கு அப்படி ஒரு கிளைமேட்டாக ஃபீல் பண்ணுறோம். என்ன நினைச்சுன்னா என்னோட ஒரு தலைவர் வந்தவர் ஆளை காண இல்லை. மிஸ்டர் மணி என்று சொல்லி ஒரு ஆள் பார்த்தா ஒவ்வொரு ஸ்டோன் பெஞ்சிலேருந்து ஃபீல் பண்ணி கதைக்காமன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறார். வாமணி என்னடாப்பா ஒரு ஷூட் எடுக்க கொண்டு வந்தால் உண்ட இடத்துல காய்ச்சி கொண்டிருக்கிறேன். கப்பல் இருக்காங்களா இருக்குல்ல, அதான் போய் ஒழிச்சுட்டு பார்த்தாங்கன்னா முனைக்கு போகிறாங்க. போலீஸ் வந்துட்டாங்க, அவங்க போடுறாங்க. ஒரு மனுஷன் நிம்மதிக்காக இந்த இடங்களுக்கு வர. இப்போ நேரம் 12 மணி. 12 மணிக்கு என்ன அவங்களுக்கு கப்பல் செஞ்சவே உங்களால தனியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையாப்பா உனக்கு. சரி இப்போ நீ சொல்லு, இப்போ இந்த எப்படி இருக்கு இந்த டைம்ல இந்த இடம்? அந்த கட்டு இருக்குல்ல, அந்த கட்டில் அவள் முதல்ல ஒன்று உனக்கு யாருன்னு நான் சொல்றது யாரும் உண்டா? சரி உண்டு. அவள் நடுமுதில் வந்திருந்து வடையம் பண்ணி சாப்பிட்டுட்டு சொன்னால் இந்த அந்த இது ஊஞ்சால் இருக்குல்ல அதை காட்டி சொன்னால் இங்கே இதெல்லாம் பிள்ளைய கொடுத்து விளையாட விடணும், ஓடி ஆடி விளையாட விடணும். எந்த பிள்ளைய கொண்டு அதான் அவள் தண்டை புரிச்சோட தண்டை பிள்ளைய தான் கொண்டு வரணும். சொல்லாதடா, ஐயோ அதை வேற சொல்லாது. அவனுக்கு பார்த்தாடா இந்த அவளுக்கு போட்டு அடி சொல்லல. அதுக்கு என்ன சார்? சரி விடு, இதற்கு வாழ்க்கையில எல்லாம் சகஜம் தானப்பா. அது அந்த ஞாபகத்தை மீட்டு கொண்டு இருக்கு. அப்படியோ அந்த ஞாபகத்தை என்ன இப்படியே வந்து போய்க்கலோ ஒரு பண்ணை போறோம் வந்து கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி கொண்டு போகுது. பட வண்டியிலும் பூட்டி போட்டாங்க. இல்லாட்டி அதே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டீ குடி மாதிரி கிடக்கு. டீ குடிக்கலாம். நைட் கடை போவோம். நைட் கடை இருக்கு. நைட் கடை விடிய நைட் கடைன்றது அப்புறம் என்ன? நைட் கடைன்ற டெய்லி வலிக்கு. இந்த லைப்ரரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நல்ல புதுப்பொலிவோட எந்தவித ஒரு சலனமும் இல்லாமல் இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ரோட்டை இருக்கும் வலது பக்கம் மூலையில். அப்படி எவ்வளோ காலமாக இருந்தது அந்த உடைஞ்ச கட்டிடம். ஒரு மாதிரி கதைச்சி கட்டிடம் ஒரு மாதிரி நல்ல மாதிரி வந்துட்டுது. ஒரு ஞாபகத்துக்கு ஒரு மூலையில் ஒரு துண்டை விட்டுருக்கலாம். விட கேட்டவை அப்படி வையுங்கன்னு சொல்லி அது எல்லோரும் மறக்கணும். அடுத்த வர தலைமுறைங்கிற கஷ்டங்கள் தெரியக்கூடாது, அழிவுகள் தெரியக்கூடாதுன்றதுக்காக விட்டுட்டு இருந்தவை. பட் ஓகே, நல்லா இருக்குது. ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் 2009க்கு முன்னுக்கு இப்படித்தான் எல்லாம் 2 பக்கத்துலேயும் ரோட்டு 2 பக்கத்துலேயும் நல்ல மரங்கள் எல்லாம் வச்சு வடிவாக இருந்தது. இந்த வெயில் என்றாலும் என்னென்னு தெரியாத மாதிரி இளைப்பாறலாம், ஜாலியாக கலைக்கலாம். அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்னா களைப்பு தெரியாமல் வெயில் படாமல் போகலாம். ஆனால் இப்போ ரோட்டு போடுறேன்னு சொல்லி ஒரு ரோட்டு ஒட்டு மரம் இல்லை, எல்லாம் தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. வெட்டின மரத்துக்கு பதிலாக மரம் வச்சாங்களாண்டா இல்லை. கொழும்பு மாதிரி ஒரு ஃபீல் வருதுண்டா இந்த கட்டிடம் ஒன்று தானே எனக்கு தெரிஞ்சதுக்கு. அதே படியாக காட்டுற மக்களையா? என்ன கட்டிடம்? கலாச்சார மண்டபம். இந்தியா உங்களுக்கு கண்களிப்பாக வழங்கிய கலாச்சார யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். பேருக்கு பின்னாலேயே பெரிய அரசியல் இருக்குது. இந்தியாவும் வந்து எங்களோட மக்களுக்கு என்னவெல்லாம் செய்து பார்க்குது. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது.
பாருங்க உங்களுக்கு இதான் வந்து மணிக்கூடு கோபுரம். இதை எப்படி தெரியுதுன்னு பாருங்க உங்களுக்கு. இது ஹாஸ்பிட்டல் ரோட். ஹாஸ்பிட்டல் ரோட் இப்படி பார்த்துருக்கீங்களா ஹாஸ்பிட்டல் ரோட்டை? புரியுது. எஸ், நைட் டைமில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பகலில் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ரோட்டில் நீங்கள் விழத்தவே இல்லாது. அதுக்காகவே உள்ள ஒன் வே போட்டவங்க இந்த ரோட்டை. பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கே அரணாங்கழிஞ்சதுக்கு வாகனத்தில் போக இல்லாது. அதனால ஒன் வே. இதில் வாகனம் என்ன சொல்லுவாங்க, துப்புரவு பணியாளர்கள் வந்து அவன் வேலையை செய்து பாருங்க. தூய்மை பணியாளர்கள் அவங்க மட்டும்தான் இந்த டைமில் முழிப்பாக ஒழுங்காக வேலை செய்யணுன்றாங்க. போகுது இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களை பின்பக்கத்தால் கூட்டிகிட்டு போகிறேன். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு. ஓகே, இது வேறு அந்த லாக்கெல்லாம் ஏதோ பஸ்ஸில் வந்து இறங்கி போயினேன் நடந்து. விளம்பரங்கள் ஒட்டாதீர்கள் இதில் ஒட்டி எழுதி போட்டிருக்கணும். அதுக்கு மேலேயே ஒட்டியிருக்காங்க விளம்பரம். பார்த்தீங்களா இங்கே அகல் இப்படி தானாங்க. இந்த வேறு பஸ் ஸ்டாண்டு இதான் பஸ் ஸ்டாண்ட். படிக்கிறான். எங்கே படிக்கிறா? சயின்ஸ் காலேஜ் போகிறேன். சயின்ஸ் ஸ்கூலில் படிக்கிறா அவன். அஞ்சு தங்கிட்டு வந்து உங்களோட இடம் திருவிடவில்லை. நீங்கள் வளமே அப்படி நைட் எல்லாம் பார்த்து போனீங்க? மகளை கூட்டிட்டேன். மகள் தனியாக தான் வாரன்னு சொன்ன வீட்டேருந்து வந்துட்டு போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் இலங்கையிலேயே வரலாற்றில் முதலாவது யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட்ட மலைச்சல கூடம். அதாவது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கட்டப்பட்டது. அது இன்னும் திறப்பு விழா செய்யலை. இது கொஞ்சம் பேர் வந்து கதை நடக்குது, சமா நடக்குது. அதுலேருந்து கதை நடக்குதாக்கள்னே. இந்த பஸ்ஸு இதை பார்த்தீங்கன்னா இந்த கடையெல்லாம் பகலில் சும்மா களை கட்டும். உங்களுக்கு கூட்டிய காட்டுறேன். இதை வந்து நடப்பாதை ஒரு இருட்டுக்கு அளவு போகிறோம். இப்போ சுரங்கப்பாதை மாதிரி கிடக்கு. இதெல்லாம் 2 பக்கமே கடை. யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்களோ கடை என்ன வேணும்? டீ 2 2 நெஸ்டி தான் வெத்தில் எல்லாம் வச்சு அங்கே போயில சுண்ணாம்பெல்லாம் வச்சு அடுவு கடுது. இந்த பஸ்காரர் கொடுத்துடாது ரோல் பண்ணி விடிய போட்டு வரேன். அது மாதிரி கிடையாது. முடிஞ்சிட்டு தானே விடிய போட்டு இப்போ விடிய சாப்பிட்றேன். கரெக்ட். இந்த இடத்துல இவ்வளவு சாவகாசமாக இருந்து ஒரு டீ குடிக்கிறன்றது வந்து பல பேர்ட்ட கனவாக இருக்கும். அது நிறைவேறணுன்னா 12 மணிக்கு யாழ்ப்பாணம் டவுனுக்கு வாங்கும். ஏன்னு சொன்னால் இதில் நிற்கல, அது பார்க் பண்ணிடலாம். அது கிளச்சி கொண்டிருப்பானுகள் ஒன் வே. இது இந்த இடங்க இந்த கடையிலெல்லாம் வந்து கடையே தெரியாது. இப்படி தான் கடையெல்லாம் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. சார் பழைய பில்டிங் எல்லாம் இருக்குது. இந்த இதில் குடிச்சிட்டு உங்களை எரியாகும். ஏன்டா இந்த அவங்க கஷ்டப்பட்டு பொறிக்கொண்டு போட்டணும். அதில் பாருங்க அதில் கூட போடுவாங்க. அந்த கூட கொண்டு போடுவோம். இதுதான் பிரச்சனை. டவுனுக்கு வந்து ஒரு டவுனில் எங்கேயும் போனால் குப்பை தொட்டி விட வேண்டி கிடக்கு. குப்பை தொட்டி இல்லாமல் இப்போ இந்த குப்பை விட்றாங்கன்னா என்ன குப்பை தொட்டியில் வையுங்க ஒவ்வொரு இடங்களே. இதுதான் வந்து கஸ்தூரியார் ரோட். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கஸ்தூரியார் ரோட்டில் இருக்கிறோம். இதெல்லாம் ஒன்வே. இந்த ரோட் ஒன்வே. பகலில் தெரியலாது. நாங்களும் இப்போ சரியாக தான் போகிறோம். மண்டேக்கால போயிட்டு நாங்கள் அங்கே வரையிலாது இங்கே போகலாம். இந்தியாவில் ஸ்ரீதர் இந்தியாவில் வெலிங்டன் தியேட்டர் இப்போ அடையாளமே இல்லாமல் ஹீல்ஸ் வந்துட்டுது. ஒரு காலத்தில் இந்த ரோட்டை கடக்கிறதுக்கு நெஞ்சு பக்குண்டும் என்னதான் இப்போ திட்டமிட்டு எங்களுக்கு சேறு ஊசுறான்னு சொன்னாலும் ஒரு காலத்தில் இந்த ரோட்டை கடக்கிறதுன்றது வந்து அது சொல்ல முடியாது. ஓப்பா நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் எங்கே போக போகிறோம்? நல்லூர் இல்லாமல் யாழ்ப்பாணத்தை ப்ரைட் ஆஃப் ஜெஃப்னா இல்லை சும்மாவா? நாங்கள் அவரை பார்க்காம எப்படி போகிறது? அவரை சுற்றி வேலி அடைச்சி வச்சுருந்தாலும் எங்களுக்கு அவர் முக்கியம் இல்லை. இந்த நல்லூரான் கூட இன்னும் 1 மாதத்தில் நீங்கள் கிட்டைன்னு இருங்கீங்களாது. இப்போ முருகன் ரிலாக்ஸாக படுத்திருப்பார். எங்களுடைய அடையாளங்களில் ஒன்றான நல்லூர் கந்தசுவாமி கோயில் இது. வடிவாக தான் இருக்குது பார்க்க. அப்பனே முருகா. நான் வந்து அடங்கி போன ஆரியகுளம் சந்தி. சிக்னல் மட்டும் நின்று 2 பிளிங்க் ஆகிக்கொண்டு நிற்கிது. ஒரு பிரச்சனை. இந்த பக்கத்தில் நோ லிமிட் பெரிய கட்டடம் கட்டிட்டாங்க. ஆரியகுளம் பிஹாரை, நாக பிஹாரை. நாங்கள் மட்டும் சாமத்த குருவியல் மாதிரி திரியிறோம். பட் நல்லா இருக்கு இந்த ஃபீல்.
மாதிரியான கட்டிடங்களை யாழ்ப்பாணத்தில் பார்க்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்குப்பா. கொழும்பில் பார்த்தது பிறகு இங்கே தான் பார்க்குறோம். யாழ் போதனா வைத்தியசாலை வரப்போகுதுன்னு சொல்லி செய்யலாம். இன்னும் திறந்தாச்சாகும், ஆனால் இன்னும் ஃபங்க்ஷனில் இல்லை. எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு இடம் இந்த இது மட்டும் இல்லை. இதுக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த கட்டிட தொகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும், கனகாலமாக இந்த கட்டிடங்கள் இப்படியே கிடந்தது. பெரிய ஒரு அந்த வந்து பொம்மரடி செல்லடியில் வந்து அப்படியே படுத்து கிடந்த கோட்டை அடிவாடிலன்னு நினைக்கிறேன், தெரியல வடிவா அப்படியே படுத்திருந்து கனகாலமாக கடந்து பேருந்து சமாதான ஆழமெல்லாம் வந்து அதுக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு தான் அது வந்து திரும்ப கட்டிடம் ஆளுமே இப்போ ஒரு டவுனுன்ற ஒரு லுக்கை கொடுக்குது. யாழ்ப்பாணத்தின் அடையாளத்தில் இந்த கட்டிடத்தையும் சொல்லலாம். வேணும்னு சொன்னால் இந்த கட்டிடம் அவ்வளவு காலமாக பொறிஞ்சபடி விழுந்து கிடந்தது. பழைய வீடியோவில் இப்போ இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கா நைட் டைமில் ஜெஃப்ல இதான் வந்து எங்கட யாழ்ப்பாணத்துக்கு முத்தாஸ் கடை சந்தி, அப்படியே சத்திர சந்தி. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். உங்களுக்கு யாழ்ப்பாணம் டவுன் சுற்றி காட்டியாச்சு, சரிதானே? நல்லபடியாக கவலை இருக்கான்னு நினைக்கிறேன். இதால் போனீங்கன்னா மலையன் கபே வரும். இதை இரவு டைமில் உங்களுக்கு சாப்பாடு ஹோட்டல்னு சொன்னால் 2 ஹோட்டல் இருக்குது. இந்த கேகேஎஸ் ஹோட்டலில் 2 முஸ்லீம் ஹோட்டல், அதை தவிர மெட்டா ஹோட்டல்கள்னு சொன்னால் இங்கே இல்லை. இனிமேல் வரலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி யாழ்ப்பாணம் ஓகே தானே, ஹாப்பி தானே? நீங்கள் யாழ்ப்பாணம் சுற்றி பார்த்துட்டீங்களா? ஓகே, இன்னொரு டவுனுக்கு போவோம் நாங்கள். சரியா, பாய்.